ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போறோம்? சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு சமையல் வீடியோ. ரொம்ப நாளா போடவே இல்ல. இன்னைக்கு என்ன சாப்பிட்றேன், இட்லி குழம்பு தான் வைக்க போறேன். அத வதக்கிட்டு இட்லி குருமா தான் வைக்க போறேன். குழம்புன்னு சொல்லலாம், குருமான்னு சொல்லலாம். நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சு சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானோனே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்புனா பெருஞ்சீரகம். அப்புறம் ஒரே ஒரு பட்டை. பட்டை, கிராம்பு. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா பொரிஞ்சோனே வெங்காயம் வந்து ஒரு ஒரே ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நேரத்துக்கு மட்டும் தான், நைட்டுக்கு மட்டும் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, என்ன வீடியோ போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹேர் பேக் தலைக்கு முடி வளர்கிறதுக்குலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்லா வளர்ச்சி வரும், கருமையாகவும் ஆகும். நான் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒரு 5 பூண்டு, ஒரு 2 இஞ்சி துண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு. அதை நல்லா வதக்கணுன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து வதக்கி தான் குழம்பு வைக்க போகிறோம். கோயம்புத்தூர் ஸ்டைலில், ஈரோடு ஸ்டைலில், சேலம் ஸ்டைலில், அந்த ஸ்டைலில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். அவங்களாம் இது மட்டும் வதக்கி தான் குழம்பு வைப்பாங்க. இது வந்து யாரையும் பற்ற வைக்கல, எனக்கு தோணுனதை வச்சேன். இதோட 2, 3 டைம் செஞ்சுருக்கேன். செம்மையாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, புரோட்டாவுக்கு செம்மையாக இருக்குங்க. புரோட்டாவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி வரேன். நான் கடையில் வைக்கிற குருமா மட்டுமே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து இட்லி வந்து எப்படி வரும்னு தெரியல. எனக்கு இட்லி வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்லி சுடவே எனக்கு தெரியலை. தோசை எவ்வளோ வேணாலும் சுட்டுருவேன். ஆனால் இட்லி வரதே வர மாட்டேங்குது. எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு வேளை தண்ணி கீழே வச்சதுனால மேலே பொங்கி இட்லி ஒரு மாயாயிரும். இன்றைக்கி வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அந்த பக்குவத்தில் மாவு அரைச்சிருக்கேன். பார்க்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சிக்கன் இல்லாத குறை தான் அந்த குருமாவில். அப்படியே சிக்கன் போட்டால் சிக்கன் குழம்பும், சிக்கன் கிரேவி மட்டுமே இருக்கும். செம்மையாக இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டும். அது சிக்கன் வாடை அதெல்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். இது வந்து சிக்கன் குழம்பு மட்டுமே தான் இருக்கும். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மல்லித்தூள், மிளகாத்தூள் தான். வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்தது தான். இது வந்து இந்த டைம் அரைச்சதில்ல, போன டைம் அரைச்சதே கொஞ்சம் இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் அரைச்சது வந்து நான் வந்து எடுக்கவே இல்லை, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. காரத்துக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பத்தலைலாம் இடையில கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போதும். அதை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்க போகிறோம் நம்ம. அசல் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு எல்லாமே கடையில் வைக்கிற குருமா மட்டுமே தான் இருக்கும். அந்தளவுக்கு இது வந்து புரோட்டாக்கெலாம் சாப்பிட்டா அந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சாதத்துக்கு நல்லா இருக்காது. மற்றபடி வந்து தோசை, இட்லி, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து சில பேர் பீஸாக கட் பண்ணி போடுவாங்க. அது என்னமோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பீஸாக கட் பண்ணி போடுவேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் கட் பண்ணி போடுவேன். மற்றபடி துருவி தான் போடுவேன். ஏன்னா அந்த பின்னாடி உள்ள பிளாக் எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி திரியாக இருக்க மாட்டேன் இருக்கும். அதனால எனக்கு பிடிக்காது. எப்போதும் துருவி தான் சேர்த்துப்பேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் கீத்தாக கட் பண்ணி போட்டுக்குவேன். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா நேவாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. அதே கடாயை நான் கழுவிட்டு அதே கடாயில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துடலாம். கடாய் நல்லா சூடாகணுன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தாலும் கறி குழம்பு வாடை இருக்கும் நல்லா. நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன், மிஸ்டர் கோல்டு ஆயில் அதையும் யூஸ் பண்ணுவேன்,
விவி தேங்காய் எண்ணெய் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. கோல்டு வின்னரும் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன். இந்த அப்பளம் இது மாதிரிலாம் இப்போ வீட்லேயே ஆட்டின எண்ணெய் இருக்குது. நல்லா தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்பளம் இது மாதிரிலாம் பொரிக்கிறது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு வந்து அப்பளம் பொரிக்க போகிறேன். நான் போட்ட அப்பளம் போட்டு அந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்பளம் பொரிக்கிற வீடியோ தான் வரும். செம்மையாக இருந்துச்சு. நான் பொரிச்சு ஒரு டைமே சாப்பிட்டுட்டேன். நேற்றுக்கு பொரிச்சு சாப்பிட்டுட்டேன். காஞ்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன். இன்றைக்கி நல்லா வெயில் நல்லா காஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்திருக்கு, எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கு அப்படின்னு. கடையில் விற்கிற மட்டுமே தான் இருக்கும். கடையை விட நம்மளது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளாக செய்கிறது தனி டேஸ்ட்டு தான். வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மறந்துட்டு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் என்ன மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. இதில் ஒன்று போடுறதுக்கு மறந்துட்டேன். எல்லா குழம்புலையும் எல்லாமே சேர்ப்பாங்க, ஆனால் நான் ஒன்று மறந்துட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் யாரும் சொல்லலைன்னா அடுத்த வீடியோவில் நான் என்னென்னு சொல்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். மிச்சம் வந்தால் கூட காலைல சூடு பண்ணி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கொதிக்கணும் குழம்பு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நான் இங்கே வந்ததுலேருந்து நான் வீட்டில் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு எனக்கு. இங்கே வந்து இன்ன வரைக்கும் நான் 2 வாரம் ஆயிடுச்சு நான்வெஜ்ஜே சாப்பிடல. ஏன்டா எப்படா அதான் சொல்லலாம், ஊருக்கு எப்படா போகணும்பாங்க. நான்வெஜ்ஜெல்லாம் டெய்லியும் மீன் தான். எனக்கு மீன்னா அவ்வளோ பிடிக்கும். இங்கே வந்ததுலேருந்து நான்வெஜ்ஜே சாப்பிடவே இல்லை ஒரு நாள் கூட. தண்ணி சேர்த்து நல்லா மூடிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா பொங்கி கொதித்து வருது பாருங்கள். வாசனையே நல்லாயிருக்கும். சில பேர் வாசனை இது பண்ணால் டேஸ்ட் இருக்காதும்பாங்க. எனக்குலாம் அப்படி தெரியல. வாசனை நல்லா இருக்குது, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிட மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா தான் நம்ம இட்லி வந்து மாவு ஊற்றி வைக்கணும். ஒரு பாட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற கண்டிஷனில் இருக்குது. இப்போ இட்லி தட்டை வந்து மாவு ஊற்றிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு இட்லி பானை வேறு நான் வாங்கிட்டு வந்தேன். ஈயத்தில் ஏதோ சொல்லுவாங்களா, அதில் வாங்கிட்டு வந்தேன் நான். இட்லி மாவை பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்குமா நல்லா இல்லைனா. இட்லி மாவு நல்லா இருந்துச்சு, இல்லை பொசுன்னு இருந்துச்சு. ஆனால் பண்ண இட்லி நல்லா சாப்பிட்டா நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு இட்லியே ஊற்ற தெரியாது. இந்த டைம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா, தோசை ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண நினப்பிலேன்னு விட்டுட்டேன். அது பாட்டுங்க தோசை எப்படியும் எண்ணெய் தடவுற கட்டை இருக்கும். அது வந்து அதில் ஃபுல்லாக எண்ணெய் கட்டை தான், அது மரக்கட்டை தான். அது ஃபுல்லாக எண்ணெய் உறிஞ்சிருக்கும் பாருங்க. அது ஃபுல்லாக இது பண்ணி அந்த தோசைக்கல்லே வீணாக போய்ட்டு அந்தளவுக்கு அது ஆயிடுச்சு. அதனால தான் இப்போலாம் கவனமாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் எங்கே இருந்தாலும் 100 வாட்டி 2, 3 டைம் வந்து பார்த்துருவேன் நான். ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்புறம் தான் போய் உட்காருவேன் நான். ஆஃப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு அதே நினப்பாக இருக்கும், ஆஃப் பண்ணிட்டோமோ இல்லையோ அப்படின்ட்டு. இதை விட 2, 3 டைம் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு டைம் வந்து குழம்பு தீஞ்சு போய்ட்டு அந்தளவுக்கு நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மறந்துட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து இட்லி நல்லா வெந்துடும். 10-5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். மூடி போட்டு மூடிடலாம். இட்லியை நல்லா வேகட்டும். ஒரு பட்டு குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொதிக்கிறதுக்கும் இட்லி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அவசரமாக வேலை பார்க்குறேன். மணி எத்தனை தெரியுமா? மணி 8, 9 மணி ஆயிடுச்சு. இனிமேல் செஞ்சு தான் சாப்பிட்ணும். கரெக்டாக மணி வந்து செய்யும்போது மணி 8:45. நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எடுத்தது வந்து அவசரமாக எடுத்தேன். எடுக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. சரி ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து எடுத்தேன் நான் வீடியோ.
இப்படி சாப்பிட்றது மணி 10 11 மணி ஆயிரும். இருந்தாலும் இப்பயே செஞ்சுச்சு அப்போ செய்ய முடியாதுல்ல. அதனால் இப்போயே ஒரு 9 மணி 8:30 மணி போல் நான் சாப்பாடு செஞ்சுருவேன். நைட்டு சாப்பாடு ஒரு 8:30 மணி 8:45க்குலாம் செஞ்சுருவேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி மேலாப்பில் கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குருமா. இட்லி குழம்பு இட்லி நல்லா வெந்துருச்சு, நல்லா வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது, நல்லா தெரியுது நல்லா வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து இட்லி வச்சு குழம்பு ஊற்றி ஒரு பொடி வேறு லெவலில் சாப்பிட்றோம். இட்லியை சொல்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். குழம்பு நல்லா பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக நல்லா ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு, பார்க்கையிலே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டைம் செஞ்சால் திருப்பி செய்யணும் தான் உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இட்லி நல்லா சாப்பிட்டா நல்லா பூ போல் இருக்குது. செம்மையாக வந்திருக்கு இட்லி. அந்தளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் செம்மையாக வந்திருக்கு. குழம்புக்கும் அந்த இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலாக இருந்துச்சு. ஏதோ கறி குழம்பு சாப்பிட்றோட ஒரு ஃபீலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. இது போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செம்ம சாப்பிட்டு இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.